ஆதி குருவான ஸ்ரீயப்பதி சர்வேஸ்வரன் முதற்கொண்டு, அதாவது திருமகள் கொழுநனான அந்த எம்பெருமான் முதற்கொண்டு ஒரு பெரும் சம்பிரதாயம், ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயமாக இன்று வரையிலும், ஏன் நாளையும் அதற்கு அடுத்த காலங்களிலும், பவிஷ்யத் காலம் என்கிறோமே அதுபோல எதிர்காலங்களிலும் தொடர்ந்து வரக்கூடியதாய் விளங்குகிறது. இதில் பரமாத்மா குருபியஸ்தத் குருபியஸ்ச நமோவாகம் அதீமகே என்னும்படியாக இவனே பிரதமாச்சாரியனாக விளங்குகிறான். இந்த சம்பிரதாயத்தை தொடங்கி வைத்தது யார் என்னும் ஒரு கேள்விக்கு எம்பெருமான் தான், பகவான் திருமகள் கேள்வன் ஸ்ரீமன் நாராயணன் தான் என்னும் பதில் தெள்ளத் தெளிவாக வேதங்களிலும் இதிகாச புராணங்களிலும் மற்றுமுள்ளதான ஸ்மிருதி வாக்கியங்களிலும் நிறைந்து கிடக்கின்றன. அத்தகையதொரு பெருமை வாய்ந்தவனான பகவான் பரம், வியூகம், விபவம், அந்தர்யாமி, அர்ச்சாவதாரம் என்னும் 5 நிலைகளில் விளங்குகின்றான். அதில் நாம் பரமபதம் எனப்படக்கூடிய அந்த பரமாத்மஸ்தான விசேஷத்தை குறித்த விளக்கங்களை எல்லாம் பார்த்தோம் அல்லவா? லோகம் வைகுண்டநாமானம் என்று அதற்கு வைகுண்டலோகம் என்பதாகத்தான் பெயர். அயோத்தியா, அபராஜிதா, தமசப் பரமோதாதா, சுத்தசத்வம், அப்ராகிருதம் என்றெல்லாம் இந்த பரமபதத்திற்கு பல திருநாமங்கள் உண்டு. அதற்கு அடுத்த நிலை க்ஷீராப்தி எனப்படக்கூடிய திருப்பார்க்கடல். பெருமாள் க்ஷீராம்போதேர் ஜடரமபிதா தேகபாசாம் பிரரோஹைஹி, தன்னுடைய திருமேனி காந்தி விசேஷத்தினாலே தான் படுத்திருக்கக்கூடிய கடலை கூட கருத்த கடலாய் காண்பித்துக் கொண்டு, அது திருப்பார்க்கடல் க்ஷீராப்தி. ஆனால் இவனுடைய திருமேனி காந்தி முகில் வண்ணனாயிற்றே, கொண்டல் வண்ணனாயிற்றே, இவனுடைய காந்தி அந்த கடலில் பிரதிபலிப்பதினாலே அது கருங்கடலை போன்று தோற்றமளிக்கின்றதாம். கருணைக்கடலை தனக்குள்ளே உள்வாங்கிக் கொண்டிருப்பதினாலே பார்க்கடல் கருங்கடலை போன்றதொரு தோற்றத்தை உண்டாக்குகிறது. இது ஒரு சுவாரஸ்யம். அத்தகையதொரு க்ஷீராப்தி என்னும் ஸ்தான விசேஷத்தில் பரமாத்மா எழுந்தெழுக்கின்றானே, அதற்கு வியூகம் என்பது பெயர். அந்த வியூகத்திலிருந்து தான் பல நிலைகள் பிரிந்து வருகின்றன. பார்க்கடலில் பையத்துயின்ற பரமன் முதலான பாசுரங்களில் ஆண்டாளும் ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும் இந்த நிலையை நன்கு விளக்கி காண்பிக்கிறார்கள். அதற்கு அடுத்ததுதான் விபவாவதாரம். விபவாவதாரம் கணக்கற்றவை, எண்ணிக்கையற்றவை, அவற்றில் குறைவு என்பது கிடையவே கிடையாது. ஆனாலும் நாம் அதனை அறிந்து கொள்வதற்காக மத்ஸ்ய, கூர்ம, வராக என்று தசாவதாரம், இந்த தசாவதாரம் 10 அவதாரங்கள் ஒரு குறிப்பு காண்பிக்கப்படுகின்றது. உண்மையில் இதற்கு மேற்பட்ட அவதாரங்கள் உண்டு. யதா சமுத்திரே, சமுத்திரத்தில் அலைகளுக்கு கணக்கு உண்டோ? சமுத்திரத்தில் உள்ள அலைகள் இன்றைய தினம் 30,000 அலைகள் உண்டாயின, 3 லட்சம் அலைகள் உண்டாயின என்று கணக்கெடுத்து சொல்ல முடியுமோ? அந்த மாதிரி தான் பகவானுடைய அவதாரங்கள் அவன் எடுத்துக்கொண்டே இருக்கின்றான். அந்தந்த சந்தர்ப்பத்தில் பரித்ராணாய சாதூனாம் விநாசாய ச துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே, ஒவ்வொரு யுகங்கள் தோறும் சாது பரித்ராணத்திற்காக, அதே சமயத்தில் அசுரர்களை மாய்ப்பதற்காக பயிரில் களை போல் அசுரரை காய்ந்தான் என்னும்படியாக இங்கே அசுர சுபாவம் உடையவர்களை எல்லாம் அழித்து சாதுக்களை ரட்சிப்பதற்காக நன்கு பயிர் செய்யும் விவசாயி தான் வளர்த்திருக்கக்கூடியதான அந்த செடி கொடிகள், பயிர்கள் நன்கு வளர்வதற்காக களை எடுப்பதைப் போல அசுரகுணம் கொண்டவர்களையும் அரக்கர்களையும் பரமாத்மா தான் அழிக்கின்றான். தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே, இப்படி யுகங்கள் தோறும் அவன் அவதாரங்கள் அநேகங்கள் உண்டாகின்றன. இவற்றிற்கெல்லாம் முடிவு என்பது கிடையவே கிடையாது. அடுத்தது வியூகத்திற்கு அடுத்தது விபவமாக பார்த்தோம். அந்த விபவத்திற்கு அடுத்ததான ஒரு நிலைத்தான் அர்ச்சாவதாரம் என்னும் பரமாத்மாவுடைய ஸ்வரூபம். அந்தர்யாமியை குறிப்பிட்டு அடுத்தது அர்ச்சாவதாரம் சொல்வது ஒரு மரபு, அல்லது அர்ச்சாவதாரத்தை அனுபவித்து அந்தர்யாமியை அனுபவிக்கலாம். அர்ச்சாவதாரம் ஆங்காங்கு ஆலயங்களில் திவ்யதேசங்களில் சேவை சாதிக்கக்கூடிய திருமேனி. அதற்கு அடுத்தது அந்தர்யாமி என்பது நம்முடைய ஹிருதயத்துக்குள்ளே பரமாத்மா விளங்குகின்றான். உடன் மிசை உயிர் என கறந்து எங்கும் பறந்து உளன்.
அந்தர் பகிஷ்சதத் சர்வம் வியாபிய நாராயண ஸ்திதா. தூணிலும் இருப்பான், துரும்பிலும் இருப்பான். இது முதலிய பல பிரமாண வாக்கியங்களினாலே பரமாத்மா என்பவனுக்கு இந்த இடம் அந்த இடம், இங்குத்தான் இருக்க வேண்டும் அங்குத்தான் இருக்க வேண்டும் என்னும் நிர்பந்தம் இல்லை. நீக்கமர எல்லா நிலைகளிலும் எல்லா இடங்களிலும் எங்கும் பரவி இருக்கின்றான். விஷ்ணு என்னும் ஒரு சப்தம். பகவானுடைய திருநாமங்களில் அநேகம் ஆயிரம் நாமாக்கள் உண்டு. நாமம் ஆயிரம் ஏத்த நின்ற நாராயணா என்று ஆண்டாள் நாச்சியார் பெருமானுடையதான பல்லாயிரம் திருநாமங்களை குறித்து சொல்லுகிறார். பிரசித்தமானது ஸ்ரீ விஷ்ணு சகஸ்ரநாமம். மகாச்சாரியரான பீஷ்மாச்சாரியர் கண்ணனை கண்குளிர நேராக சேவித்துக் கொண்டே அந்த கண்ணனை ஸ்தோத்திரம் செய்தார். அதற்குத்தான் ஸ்ரீ விஷ்ணு சகஸ்ர நாமம் என்பது பெயர். அந்த விஷ்ணு சகஸ்ரநாமத்தில் இரண்டாவது திருநாமம் விஸ்வம் விஷ்ணு. முதல் திருநாமம் விஸ்வம். எடுத்தவுடன் ஓம் விஸ்வாய நமஹா என்று பகவானை போற்றுகிறோம். அடுத்த திருநாமம் விஷ்ணு என்னும் திருநாமம். ஓம் விஷ்ணவே நமஹா. இந்த விஷ்ணு என்னும் திருநாமத்தின் பொருளாக பராசர பட்டர் அத்தியாச்சரியமானதொரு வியாக்கியானத்தை காண்பிக்கிறார். ஆம், அவர் அருளிச் செய்ததால் அந்த வியாக்கியானத்திற்கு பகவத் குண தர்ப்பணம் என்பது பெயர். பகவத் குண தர்ப்பணம், எம்பெருமானுடைய அரும் பெருமைகளை எல்லாம் அவனுடைய திரு கல்யாண குணங்களை எல்லாம் எடுத்து காட்டும் உயர்ந்த கண்ணாடி இந்த வியாக்கியானம், தன்னுடைய விரிவுரை என்பது அதற்கு பொருள். அதில் விஷ்ணு என்பதற்கு எங்கும் நீக்கமர நிறைந்திருப்பவன் என்பதாக பொருளுரைக்கிறார். எங்கும் நீக்கமர நிறைந்திருப்பவன் என்றால் அனோரணியான் மகதோமகியான் என்கின்றன உபனிஷத் வாக்கியங்கள். உலகத்திலேயே மிகச்சிறியதான பொருள் என்ன? ஜீவாத்மா. நம்முடைய ஆத்மா இருக்கின்றது. இந்த ஆத்மாவை வெட்ட முடியாது, கொளுத்த முடியாது, தண்ணீரில் போட்டு நனைக்க முடியாது, துவைத்து உலர்த்த முடியாது. நைனம் சிந்தந்தி சஸ்திராணி நைனம் தஹதி பாவகா நச்சைனம் கிளேதயன் தியாபகா என்று கண்ணன் பகவத்கீதையில் தெளிவுபட கூறுகிறான். ஆத்மவஸ்து என்பது அணு. அணு என்றால் ஆட்டம் என்கிறார்களே அறிஞர்கள், அறிவியல் வல்லுநர்கள். இனி பிளக்க முடியாது என்னும் ஸ்திதியில் எது ஒன்று உண்டோ அதற்குத்தான் ஜீவாத்மா என்பது பெயர். அந்த ஜீவாத்மாவிற்குள்ளேயும் பரமாத்மா வியாபித்திருக்கிறான். அனோஹோ அணியான், அனோஹோ அணியான். அந்த அணுவுக்குள்ளும் அணுவான பொருளாக இவன் விளங்குகிறான். மகதோ மகியான். உலகத்திலேயே மிகவும் பெரியது எது என்று கேட்டால் எதை சொல்லுவோம்? யானையை சொல்லலாமா, அல்லது டைனசரஸை சொல்லலாமா, அல்லது அதைவிட பெரியதான கடல் திமிங்கலங்களை சொல்லலாமா? எதை சொல்லுவது என்றால் உலகத்தில் மிகவும் பெரியது ஆகாசம். இடைவெளி, எல்லா இடத்திலும் இடைவெளி இருப்பதினால் அன்றோ எல்லா காரியத்தையும் நம்மால் செய்ய முடிகிறது. அந்த ஆகாசத்தை விட பரமாத்மா பெரியவன். அனோஹோ அணியான் மகதா மகியான். சிறிய பொருளான அந்த ஜீவனுக்குள்ளேயும் சிறுமை இவன் உள்ளே புகுந்திருக்கிறான். மகதா, மிகப்பெரியதான ஆகாசத்தை விட பரமாத்மா தான் வியாபித்திருக்கிறான். இதுதான் அவன் பெருமை. உடன்மிசை உயிர் என கறந்து எங்கும் பரந்துளன். ஆழ்வார் தம் பாசுரத்தில் இதனை நன்கு காண்பிக்கிறார். ஆகையால் ஜீவாத்மா ஒவ்வொருவனுக்குள்ளேயும் ஒவ்வொரு ஜீவனுக்குள்ளேயும் பகவான் விளங்குகின்றான். அந்த தத்துவத்திற்குத்தான் அந்தர்யாமித்துவம் என்பது பெயர். நன்கு அனுபவிக்க வேண்டும். அந்தர்யாமி, அந்தர்யாமி என்றால் உள்ளுக்குள்ளே இருப்பவன். இதோ இந்த தேகம், இந்த தேகத்திற்கு என்ன பெயர்? ராமன், கிருஷ்ணன், கோபாலன், அனந்த பத்மநாபன், ஏதோ ஒரு பெயர் ஒவ்வொரு தேகத்திற்கும் உண்டு. அந்த தேகத்தில் ஒருவன் இருக்கின்றானே, அவனை சுட்டி காட்டக்கூடிய பெயரா அல்லது இந்த தேகத்தினுடைய பெயரா? இவையெல்லாம் பகவத்கீதையில் கண்ணன் அர்ஜுனனுக்கு உபதேசம் செய்யும் பொழுது வெகு அழகான தத்துவங்களாக காண்பிக்கப்படுகின்றன. இப்பொழுது அடியேனை குறித்து சொல்லும் பொழுது எனக்குள்ளே இருக்கும் ஒரு ஆத்மாதான் அடியேன், நான் அனந்த பத்மநாபன் என்னும் பெயரை பெறுகின்றது. மேலே அணிந்திருப்பது ஷட்டை போன்றது. அந்த ஷட்டையை அணிந்திருப்பவருக்கு மதிப்பா அல்லது ஷட்டைக்கு மதிப்பா? யோசித்து பாருங்கள். ஒருவர் ஷட்டை அணிந்து வருகிறார் என்றால் அவருக்குத்தானே பெருமை. அதுபோன்று தான் தேகம் என்பது ஒரு ஷட்டை. அந்த ஷட்டைக்குள்ளே இருப்பவன் யார்? ஆத்மா. அந்த ஆத்மா எங்கே இருக்கிறான்? ஏஷ சர்வபூதாந்தராத்மா அபஹத பாப்மா திவ்யா தேவஹா ஏகஹா நாராயணஹா. உபனிஷத் வாக்கியம். ஏஷ சர்வபூதாந்தராத்மா அபஹத பாப்மா திவ்யா தேவஹா.
கண்கள் சிவந்து பெரியவாய் வாயும் சிவந்து கனிந்து வெண்பல் இலகு சுடரிலகு விலக மகர குண்டலத்தன் என்று ஆழ்வார் ஒருவன் அடியேனுள்ளானே உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பரம்பொருளை உணர்ந்த பூரிப்பை தன் பாசுரத்தில் காண்பிக்கின்றார். சர்வபூதாந்தராத்மா ஒருவேளை உங்கள் தேகத்தில் மட்டும்தான் இருப்பாரா? உங்கள் ஆத்மாவுக்குள்ளே மட்டும்தான் இருப்பாரா? ஏனைய ஆத்ம வஸ்துக்களில் அவர் இருப்பது இல்லையா என்று கேட்டால் சுவாமி ராமானுஜர் இந்த வேத வாக்கியத்திற்கு நுட்பமான பொருளை எல்லாம் காண்பிக்கிறார். ராமானுஜர் அருளி செய்த பிரம்மசூத்திர வியாக்கியானத்திற்கு ஸ்ரீபாஷ்யம் என்பது பெயர். அதுபோல வேத வாக்கியங்களை, முக்கியமான சில வேத வாக்கியங்களை ராமானுஜர் வியாக்கியானம் செய்து காண்பித்திருக்கிறார். அந்த கிரந்தத்திற்கு வேதார்த்த சங்கிரகம் என்பது பெயர். வேதார்த்த சங்கிரகம் என்றால் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அர்த்தங்களை எல்லாம் சுருக்கி நாம் அறியும் வகையில் அதன் பொருளை உணர்த்துவது. இப்படி ராமானுஜர் அருளி செய்த இந்த கிரந்தங்களின் மூலமாக, கிரந்தங்கள் என்றால் நூல்கள் என்பது பொருள், சுவாமி ராமானுஜர் காட்டிய அந்த நூல்களின் விவரணத்தினால் நாம் அந்தர்யாமி தத்துவத்தை அறிகின்றோம். பரமாத்மா என்று அந்த பரபிரம்மத்தினுடைய பராத்பரனான பரமபரத்தில் இருக்கக்கூடிய நிலைப்பாடு முதற்கொண்டு இப்பொழுது பரியந்தம் சுவாமி ராமானுஜர் எப்படியெல்லாம் உபதேசம் செய்திருக்கிறாரோ அந்த உபதேசத்தின்படியாக நாம் அறிகிறோம். என்றால் ஏஷ சர்வபூதாந்தராத்மா, ஐயா சமஸ்த விதமான ஆத்மாக்களுக்குள்ளேயும் பரமாத்மா வியாபித்திருக்கிறான். மனிதன், விலங்கு, பசு, பக்ஷி, ஸ்தாவரம், ஜங்கமம் என்று எத்தனை விதமான விபாகங்கள் இருந்தால் கூட அவற்றிற்கெல்லாம் உள்ளே ஒரு ஆத்மா உண்டு. அந்த ஆத்மாவிற்குள்ளே பரமாத்மா உண்டு. ஒரு புழுவின் தேகத்துக்குள்ளே ஆத்மா இருந்தாலும் அதற்குள்ளே பரமாத்மா உண்டு. ஒரு புலியின் தேகத்துக்குள்ளே ஆத்மா இருக்கும், அதற்குள்ளே பரமாத்மா இருக்கின்றான். நம்முடைய தேகத்துக்குள்ளே நம்முடைய ஆத்மா இருக்கின்றது, அதற்குள்ளேயும் பரமாத்மா சேவை சாதிக்கின்றான். இப்படி எல்லாருடைய ஆத்மாவிற்குள்ளேயும் பகவான் நிலைத்து நிற்பதற்குத்தான் அந்தர்யாமித்துவம் என்பது பெயர். அந்தர்யாமி ஸ்வரூபம் என்பது பெயர். இது 4வது நிலை. இந்த அந்தர்யாமியை நாம் உணர்கிறோமா இல்லையா? இதுதான் பிரச்சனை. அந்தர்யாமித்துவம் இருக்கின்றது சுவாமி, ஆனால் அதை எத்தனை பேர் உணர்கின்றார்கள்? தங்களுக்குள்ளேயே பகவான் இருக்கின்றான். நீ சொன்ன சொல்லிலும் உளன் என்று பிரகலாதன் தன் தந்தையான இரண்யகசிபுவை பார்த்து சொல்லுகிறார். எங்கே ஹரி, எங்கே ஹரி, எங்கே ஹரி என்று பிரகலாதனிடத்தில் இரண்யகசிபு கேட்டான். அப்பொழுது பிரகலாதன் சிரித்துக் கொண்டே சொன்னான், அப்பா எங்கே ஹரி 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 என்னும் பொழுதே உன்னுடைய வார்த்தையில் அந்த பரமாத்மா உறைந்திருக்கிறானே என்று காண்பிக்கிறான். வெகு அழகான இதன் தத்துவத்தை நாம் தொடர்ந்து அனுபவிக்கலாம். ஓர் அறிவிப்பு. ஆகஸ்ட் 15